நீங்கள் சில வாரங்களாக பார்த்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து ஒரு சில நபர்கள், அதாவது ஒரு மூன்றாம் தர நபர்கள் தவறாக இந்த நிகழ்ச்சி பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகள், மாணவர்கள், குழந்தைகள் மற்றும் இதை பெற்றோர்கள் பற்றியும் அவதூறாக அருவருக்கத்தக்க வகையில் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசி வருகிறார். நாங்க எப்பயுமே என்னன்னா, எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இது போன்ற மூன்றாம் தர நபர்களுடைய பேச்சுக்களை எப்பயும் புறந்தள்ளிவிட்டு பாசிட்டிவான ப்ராகிரசிவான பாலிடிக்ஸையும் ப்ராகிரஸான பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் எடுத்து செல்லணும்னு நினைக்கக்கூடிய நபர் எங்களுடைய தலைவர். சோ அதனால நாங்கள் இதுவரைக்கும் இது சம்பந்தமா எதையும் பதில் தெரிவிக்கவில்லை. ஏன்னா இது மாதிரி மூன்றாம் தர நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு. ஆனால் ஒரு சில நாட்களாக நம்ம பார்த்தோம்னா இதை தற்போதைய ஆளும் கட்சி திமுகவும், அதை சார்ந்த மீடியாக்களும், அதை சார்ந்த பெண் நிறுவனங்களும் இதை பெருசா ப்ரொமோட் பண்ணிட்டு வர்றாங்க. சோ அப்பதான் இதோட பின்புலம் என்ன, இது பின்னாடி யார் இருந்து இயக்குறார்கள், ஏன்னா ஒரு சில நபர்கள் செய்யும் வேலையில் இது பின்னாடி யாரோ பெருசா இயக்குறார்கள் பாக்குறப்பதான் இதில் திமுகவுடைய தலைமையும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், அவருடைய மகன் துணை முதல்வர் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்றும் அவர்கள் சுற்றி இருக்கும் பெண் நிறுவனங்கள், மீடியா நிறுவனங்கள், அவர் சுற்றி இருக்க மிகப்பெரிய மீடியா லாபி இருக்கு. அந்த லாபிகள் மூலமாக இந்த மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசும் விஷயத்தை பெருசா ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த பெரும்பாலான மாணவிகள், குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு வருது. இதை எல்லாரும் கண்டிக்கும் வகையில் எங்களுக்கும் நிறைய செய்திகள் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நபர்கள் பேசுவதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம், என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நாங்களும் அதை பெரிதுபடுத்த விரும்பலை. ஆனால் இப்பொழுது தற்போதைய திமுக தலைமை சார்பாக, திமுக கூட்டணியின் சார்பாக, திமுக எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் இருக்கும் ஒரு நபர் பேச வைத்து அதை பெருசுபடுத்திட்டு வர்றது கண்டிக்கத்தக்க விஷயம். அதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது திமுக புதுசு இல்லை. ஏன்னா எப்படி ஈவிகே சம்பத் அவர்கள் அவங்களுடைய அரசியல் அஸ்திவாரமே சில மூன்றாம் தர நபர்களை வைத்து அவர்களுக்கு அரசியல் எதிரியை, அவர் யாரு என்ன பேச முடியுமோ, யாரை பேச முடியாதோ அவர்களை இது போல கொச்சைப்படுத்தி பேசுவதும் தாக்குவதும் இது அவங்களுக்கு புதுசு இல்லை. ஈவிகே சம்பத் அவர்களை இப்படிதான் திருச்சியில் வைத்து அவதூறாக பேசி தாக்கி அவரை அரசியலிருந்து வெளியேற்றினார்கள். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுக அதனுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்போ வரைக்கும் அவருடைய அரசியல் ஒவ்வொரு நகர்வையும் அவர்கள் இப்படிதான் நகர்த்திட்டு வர்றாங்க. இதுல எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பட் இந்த விஷயத்துல திரும்ப திரும்ப இதை சொல்லி வர்றது, அது பின்னால் இவங்க இயக்குறது, இவங்களுடைய வக்கிரத்தின் அளவு கட்டுக்கடங்காமல் இன்னைக்கு எல்லா வகையிலும் குழந்தைகளையும் மாணவர்களையும் பாதிக்கிறது. அது எல்லா பெற்றோர்களும் இன்னைக்கு பார்த்த மாணவர்கள், மாணவிகள் எல்லாரும் கண்டிச்சிருப்பாங்க. இப்பயாவது புரிஞ்சுக்கணும் மாணவர்களுடைய எண்ணத்தையும், இது எந்த நோக்கத்தில் நடத்தப்படுகிறது என்பதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இனியாவது திமுக தலைமை இது போன்ற ஒரு மூன்றாம் தர நபர்களின் பேச்சுக்களை வைத்து அவங்கள பேச வச்சு அவங்கள் மாதிரியான ஆட்களை வளைத்து வைத்து அவங்க மூலமாக எங்களுடைய தலைவருக்கு களங்கம் கற்பிக்கணும்னு நினைச்சால் அதுக்கு தமிழக மக்களே பதில் சொல்வார்கள். அதுல நேற்று திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அதில் அவருடைய எண்ணத்தை முழுமையாக சொல்லி இருக்கிறார். என்னன்னா, அவர் நெகட்டிவா பப்ளிசிட்டிக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறதாவும், அதனால அவர் ரொம்ப பெருமைப்படுறதாகவும் நினைச்சிருக்கிறார். உண்மையில அவர் ரொம்ப வெக்கப்படணும். ஏன்னா அவருக்கு நம்பி வாக்களித்த மக்கள் அவரை ஒரு எம்எல்ஏ ஆக்கி ஒரு சட்டமன்றத்தில் போய் உட்கார வச்சிருக்காங்க. இன்னமும் அவர் டோல்கேட் வேல்முருகனாக மட்டுமே இருக்க ஆசைப்படுறான்னு தெரியுது. ஏனால் அவர் எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் மக்கள் உட்கார வச்சாலும், அவரை கொண்டு போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உட்கார வச்சாலும் அவர் இன்னும் அந்த தகுதியை இழந்து அவர் ஒரு டோல்கேட் வேல்முருகனாக இருக்கத்தான் வாசப்படுற மாதிரி தெரியுது.